ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தருமபுரி மாவட்டத்தில் கிராம உதவியாளருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தருமபுரி மாவட்டத்திலேருந்து மொத்தமாக 5 தாலுக்கில் உங்களுக்கான வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. முதல்ல தருமபுரி தாலுக், அதுக்கப்புறம் காரிமங்கலம், அதுக்கப்புறம் நல்லம்பள்ளி, பாலக்கோட், பெண்ணகரம் போன்ற 5 தாலுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் தாலுக்கு எதுவோ அதுக்கு நேராக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல தருமபுரி வட்டம் அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலான்னா 21/7/2025 20/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்பு தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,100 ரூபாய் சேலரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 12 இடங்களில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 12 கிராமங்கள். அந்த 12 கிராமங்கள்லையும் எந்த இன சூழ்ச்சி முறை, எந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th ஃபெயிலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதே தாலுக்கில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 வயசும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 37 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 20/8/2025 ஈவினிங் 5:45 கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்ரஸ், தாலுக் ஆஃபீஸ்க்கான அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு டைரெக்டாக போயிட்டோ அல்லது பதிவு அஞ்சல் மூலமாகவோ அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டாவது எந்தனா காரியமங்கலம் தாலுக்கில் மொத்தமாக 2 இடங்களில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லம்பள்ளியில் ஒரு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பாலக்கோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பெண்ணகரம் வட்டத்தில் 10 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எந்த விண்ணப்பிக்க மட்டும், எந்த தாலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் இப்போ தருமபுரிக்குனா எல்லாத்துக்கும் காமனாக ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க. ஸோ மற்றது எல்லாமே உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, அட்ரஸ் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட், என்னமான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், குடும்ப அட்டை, இந்த மாதிரி ஒரு 8-9 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் தாலுக் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு எந்தெந்த கிராமங்களில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த எந்தெந்த கிராமத்துக்கு உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது, உங்களுக்கு தகுதி இருக்கோ அந்த கிராமத்துக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பி வைங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.